அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாணவர்களும் குரூப் 2 ப்ரிலிமினரியை நல்ல முறையில் எழுதியிருப்பீங்க. ஸோ அடுத்த கட்ட முயற்சியாக நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கு நகரணும். ஸோ அதனால இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம குரூப் 2 மெயின்ஸை பற்றி தான் பேச போகிறோம். குரூப் 2 மெயின்ஸ் ஆகட்டும், குரூப் 2A மெயின்ஸ் ஆகட்டும், இதை பற்றி தான் நம்ம முழுக்க இந்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாடவாரியாக, அதாவது சிலபஸில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பாடவாரியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த 25 கொஸ்டின் வந்து பார்த்தா டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம இந்த வீடியோக்களில் சொல்லித்தர போகிறோம். அப்போ தனித்தனியாக இண்டிவிஜுவலாக, அப்போ நவீன இந்திய வரலாறு ஆகட்டும், தமிழ்நாடு புவியியல் ஆகட்டும், ஸோ பொருளாதாரங்கள் ஆகட்டும், ஸோ எல்லாமே தனித்தனியாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் எடுத்து அதுக்குண்டான கண்டென்ட்டை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் குரூப் 2A இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஆப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹூ இஸ் சொர்ணகிரி வீரன்? ஆப்ஷன் ஏ சுந்தரலிங்கம், ஆப்ஷன் பி ஒண்டி வீரன், ஆப்ஷன் சி சிவசுப்பிரமணியன், ஆப்ஷன் டி செவத்தையா. அப்போ கொஸ்டின் பேட்டர்ன் அடிப்படையில் ஆப்ஜெக்டிவ் டைப் அப்படின்றதுனால ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷனை கொடுத்துருக்கோங்க. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹூ இஸ் சொர்ணகிரி வீரன்? அப்படியே தமிழில் பாருங்க, சொர்ணகிரி வீரன் என்பவர் அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ இதில் சொர்ணகிரி வீரன் சொல்லக்கூடிய நபர் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ 1 by 1 பார்த்துடலாம். ஸோ ஒண்டி வீரன் அப்படின்னு ஒருத்தரை பார்க்க போகிறோம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் பிறந்தவர், பூலித்தேவனுடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு வீரன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியன், பிற்காலத்தில் நாகலாபுரத்தை ஆட்சி செய்தவர், நாகலாபுரத்தை பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர், அவர் தான் பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியன். நம்ம பள்ளி பாட புத்தகத்துல நிறைய டைம் பார்த்துருப்போம். ஸோ சிவசுப்பிரமணியனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கேலின் ஜாக்சனை சந்திச்சிருப்பாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா செவத்தையா. இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில பிறந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய 2வது சகோதரர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒண்டி வீரன் திருநெல்வேலி, சிவசுப்பிரமணியன் நாகலாபுரம், செவத்தையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. அப்போ சொர்ணகிரி அப்படின்ற ஒரு பகுதியில் பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரலிங்கம். அப்போ சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுந்தரலிங்கம். அப்போ இந்த சுந்தரலிங்கம் யார் சார் அப்படின்ற ஒரு வினா நம்மளுக்கு வருதுங்க. அப்போ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சொர்ணகிரி அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தவர் தான் இந்த சுந்தரலிங்கம். இவருக்கு பின்னால இவருடைய கதாபாத்திரத்தை வச்சு பின்னால இவருக்கு சொர்ணகிரியில பிறந்ததுனால இவருக்கு என்ன பட்டப்பெயர் கிடைக்குதுன்னா சொர்ணகிரி வீரன் அப்படின்னு பட்டப்பெயர் கிடைக்குது. அப்போ இந்த பட்டப்பெயர் கிடைக்கிறதுக்கு இவருடைய வீரதீர செயல் என்ன சார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நம்பிக்கைக்குரிய கதாபாத்திரம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம சுந்தரலிங்கத்தை. அதே போல வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிறந்த படைத்தளபதி, கட்டபொம்மனை வழிநடத்தக்கூடிய சிறந்த படைத்தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரலிங்கம். ஸோ இவருடைய இந்த வீரதீர செயலை செஞ்சதுனால தான் இவர் என்ன சொர்ணகிரியில பிறந்ததுனாலையும் இவருடைய வீரதீர செயலையும் பாராட்டி தான் இவரை என்ன வீரன்னு சொல்றாங்கன்னா சொர்ணகிரி வீரன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ஸோ அடுத்து நம்ம 2வது கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் த ஈவெண்ட்ஸ் கிவன் பிலோ இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ 4 கொடுத்துருக்குறோம். ஸோ 4 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஆன்சரை நம்ம கால வரிசைப்படுத்தணும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே நமக்கு ஆண்டு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் வைஸ் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆர்டர் பண்ண முடியும். ஸோ என்னன்றதை பார்த்துடலாம். பூலித்தேவன் won the battle of களக்காடு in the year dash. கட்டபொம்மன் meet ஜாக்சன் in dash. தீரன் சின்னமலை won the battle of காவேரி in the year dash. வேலுநாச்சியார் rescued சிவகங்கா in the year dash. அப்போ 4த்தையும் கொடுத்துருக்கோம். அதை 4த்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆண்டுகள் தெரிஞ்சுக்கிட்டு மேட்ச் பண்ண போறோம். இந்த தமிழ்ல பார்க்கலாம் வாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படி நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பூலித்தேவன் டேஷ் ஆண்டு களக்காட்டு போரில் வெற்றி பெற்றார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 2வது கட்டபொம்மன் டேஷ் ஆண்டு ஜாக்சனை சந்தித்தார் அப்படின்னு வினா கொடுத்துருக்கோம். அடுத்து 3வது தீரன் சின்னமலை டேஷ் ஆண்டு காவிரி கரை போரில் வெற்றி பெற்றார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 4வது வேலுநாச்சியார் டேஷ் ஆண்டு சிவகங்கையை மீட்டார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப நல்லா பாருங்க, பூலித்தேவன் களக்காடுன்ற இடத்துல போர் புரிஞ்சாருங்க. யாருக்கும் மத்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவனுக்கும் மாபுஸ்கானுக்கும் இடையில நடைபெற்ற போருக்கு பேர் தான் களக்காடு போர் அப்படின்னு நம்ம பள்ளி பாட புத்தகம் தெளிவாக சொல்லுதுங்க. அப்போ இந்த களக்காட்டு போர் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1755ங்க. சரிங்களா? 1755. அப்போ களக்காட்டு போர் ஏற்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1755. அடுத்து கட்டபொம்மன் டேஷ் ஆண்டு ஜாக்சனை சந்தித்தார்.
உண்மையிலேயே வீரபாண்டிய கட்டபொம்மனை ஜாக்சன் முதல்ல எப்ப சந்திக்க சொல்றாரு அப்படின்னா 1798 ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்னைக்கு ராமநாதபுரத்துல தான் வந்து சந்திக்கணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 2 வார காலங்களுக்குள்ள என்ன சந்திக்கணும்னு ஆணையிடுறாரு ஜாக்சன். ஆனா இப்ப எப்ப போய் சந்திக்கிறார் கட்டபொம்மன் அப்படின்னா அதே 1898 செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு தான் ராமநாதபுரத்துல போய் சந்திக்கிறார். அப்ப எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1798ங்க. அப்ப கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்த ஆண்டு 1798ஆம் வருடம். 98ஆவதுல பாத்தீங்கன்னா சந்திக்கிறாரு ஜாக்சனை. அடுத்து தீரன் சின்னமலை டேஷ் ஆண்டு காவிரிக்கரை போரில் வெற்றி பெற்றார். நல்லா பாருங்களேன். அப்ப தீரன் சின்னமலையுடைய காவிரிக்கரை போர் நம்மளுக்கு தெரியும் 1801ங்க. இந்த காவிரிக்கரை போர் நடைபெற்ற ஆண்டு 1801ல காவிரிக்கரை போர் வெற்றி பெற்றிருப்பார் தீரன் சின்னமலை. இறுதி வரைக்கும் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட மாவீரன். கடந்த குரூப் 4ல கேட்ட ஒரு வினாங்க, சரிங்களா? அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க, தீரன் சின்னமலை கொங்கு பகுதியை சார்ந்தவர், சரிதான். அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தாங்க, தீரன் சின்னமலை திப்புவாலும் பிரெஞ்சுக்காரராலும் பயிற்சி பெற்ற ஒரு வீரன் கொடுத்தாங்க, அதுவும் சரிதான். ஆனா 3வது ஒண்ணு கொடுத்திருந்தாங்க, தீரன் சின்னமலை 1805 ஜூலை 31 தூக்கிலிடப்பட்டார். அது மட்டுமின்றி இறுதி வரை பிரெஞ்சுக்காரர்களை எதிர்த்து போரிட்டார் அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனா உண்மையிலேயே அவர் இறுதி வரைக்கும் பிரெஞ்சுக்காரர்களை எதிர்த்து போர் இல்லை, இறுதி வரைக்கும் ஆங்கிலேயர் எதிர்த்து தான் போரிட்டார், சரிங்களா? அப்ப 1801ல நடைபெற்ற போர் தான் காவிரிக்கரை போர் அப்படின்னு சொல்லணும். அது சொல்லப்படுதுங்க. அதுக்கு அடுத்தபடியா வேலுநாச்சியார் டேஷ் ஆண்டு சிவகங்கையை மீட்டார். ஆமாங்க, வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்டது அரும்பாடுபட்டாங்க, சரிங்களா? 1780ல மீட்டாங்க. தன்னுடைய கணவரான முத்து வடுகநாதரை 1772 காளையார் கோவில் போர்ல கொண்டுட்டாங்க. மீண்டும் சிவகங்கையை மீட்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா படைகளை உருவாக்குறாங்க. ஆண் படை பிரிவு, பெண் படை பிரிவுன்னு படைகளை உருவாக்குறாங்க. ஹைதர் அலி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உதவி கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கோபால நாயக்கர் பாதுகாப்புல தங்குறாங்க. இப்படியெல்லாம் இருந்து 1780ல விஜயதசமி நன்னாள்ல சிவகங்கை அரண்மனைக்குள்ள புகுந்து கோட்டையில தாக்குதல் ஏற்பட்டு ஆங்கிலேயர் வந்து பாத்தீங்கன்னா துரத்தி அடிக்கிறாங்க. அப்ப சிவகங்கையை இந்த பெண்மணி எப்போ மீட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1780ல மீட்கிறாங்க. அப்போ இப்ப எல்லாத்துக்குமே நம்ம எதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆண்டுகளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த ஆண்டுகளை வச்சுதான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம், சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க, பூலித்தேவன் டேஷ் ஆண்டு களக்காட்டு போரில் வெற்றி பெற்றார் 1755. அதுக்கு அடுத்தபடியா எது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1780. ஸோ அதுக்கு அடுத்தபடியா எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1798. அதுக்கு அடுத்தபடியா லாஸ்ட் ஒன் எது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1801. அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்த போறோம், சரிங்களா? ஸோ அப்போ இங்க ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதை தான் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 1421ங்க, சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா பார்க்கணும், சரியா? ரைட், வாங்க அடுத்து 3வது கொஸ்டின் போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஏ, traditional policing system of the villages home guard system. Reason are, later this policy system was called talakkaval and government policies. சரிங்களா? அப்ப நல்லா பாருங்களேன், இதுல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா தமிழ்ல பாளையக்காரர்களின் பாரம்பரிய காவல் முறை, அது வந்து பாத்தீங்கன்னா ஊர்காவல் முறை அப்படின்னு சொல்லப்படுதுங்க, சரிங்களா? பாரம்பரிய காவல் முறை. அதுக்கு ரீசன் சொல்றாங்க, பின்பு இக்காவல் முறை தலக்காவல் எனவும் அரசு காவல் எனவும் அழைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அப்ப நல்லா பாருங்களேன். அப்போ இதுக்குண்டான கண்டென்ட் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ உண்மையிலேயே பாளையக்காரர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க காவல் காக்கருடைய முறைக்கு பேர் அல்லது காவல் காக்கிற கடமைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிதான். இந்த ஊர்காவல் தான் பின்னால என்னவா மாறிச்சு அப்படின்னா தலக்காவலா மாறிச்சு. இந்த தலக்காவல் தான் எப்படி சொல்லி அழைச்சாங்க அப்படின்னா அரசு காவல்னு சொன்னாங்க, சரிங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ, ஸ்டேட்மெண்ட் ஆர் ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கமும் கூட, சரிங்களா? அப்ப நல்லா பாருங்களேன், இதுல ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இதுதான் சரியான ஆன்சர். அது எப்படிங்க சார் ரெண்டுமே நீங்க சரின்னு சொல்றீங்க? ஊர்காவல் முறைன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் தலக்காவல்னு அனுப்பிச்சாங்கன்னு சொன்னீங்க, அரசு காவல்னு சொல்றீங்க. ஸோ இதெல்லாம் சோர்ஸ் இருக்கா அப்படின்னா பக்காவான சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்குதுங்க. ஹையர் ஸ்டடீஸ் புத்தகத்துல, டிகிரி ஸ்டாண்டர்ட் புத்தகத்துல தெளிவா சொல்லப்படுதுங்க. ஆரம்ப காலகட்டத்துல ஊர்காவல் முறையணும், பின்னால அது வந்து பாத்தீங்கன்னா தலக்காவல் முறையணும், தற்போது அது வந்து பாத்தீங்கன்னா அரசு காவல் மற்றும் படிக்காவல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்போ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர்களுடைய காவல் காக்கிற கடமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு காவல் மற்றும் படிக்காவல், தற்போது இருக்கிற பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இது உன்னுடைய சோர்ஸ் ஃபுல்லா நம்ம தேடி பார்த்தோம்னா இதுதான் சரியான ஆர்டர்: ஊர்காவல், தலக்காவல், அரசு காவல் மற்றும் படிக்காவல். அடுத்த கொஸ்டின் போலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 4. ஸோ அடுத்த 4வது கொஸ்டின் பார்க்கலாம். Who is the first sowed the seed of national consciousness in Tamil Nadu அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா?
அப்போ தமிழகத்துல முதல்ல தேசிய உணர்வுன்ற விதையை விதைச்சவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப தமிழகத்தில் தேசிய உணர்வு என்ற விதையை முதலில் விதைத்தவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப முதல்ல யார் விதைச்சா அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கட்டபொம்மன், ஆப்ஷன் பி வேலுநாச்சியார், ஆப்ஷன் சி மருது சகோதரர்கள், ஆப்ஷன் டி பூலித்தேவன். அப்ப கட்டபொம்மன் இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல விதை விதைச்சவங்க தேசிய உணர்வு அப்படின்னு சொல்லி அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தான் சரியான விடை. சரியா? அப்போ 4 ஆப்ஷனையும் பார்த்துடலாம். அப்ப கட்டபொம்மன் என்ன சார் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னந்தனியா எதிர்த்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட மாவீரன். தன்னந்தனியாக. காரணம் என்னன்னா பிற்காலத்துல கூட்டணி வச்சுக்கிட்டு தான் சண்டை போடுவாரு கட்டபொம்மன். ஒரு கட்டத்துக்கு மேல கட்டபொம்மன் தப்பிச்சு போயிடுவாரு. அவருடைய ஆதரவாளர்களும் திண்டுக்கல் மலைக்குன்றுல தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. இது நம்ம பள்ளி பாடப்பத்துக்கும் தெளிவா சொல்லுது. அப்ப ஆதரவாளர்களும் தஞ்சம் அடைஞ்சதுனால இவர் தன்னந்தனியா எதிர்ப்பாரு ஆங்கிலேயர். இதுதான் இவருடைய சிறப்புங்க. அது மட்டும் இல்லாம இவரை தெலுங்குல பொம்மலு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த பொம்மலுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரம் மிகுந்தவர் அப்படின்னு பொருள். ஸோ அதனாலதான் இவர் தன்னந்தனியா எதிர்த்த ஒரு மாவீரன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் முதல்ல தமிழகத்துல தென்னிந்தியாவில விடுதலைக்காக போராடிய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் நம்ம வேலுநாச்சியார். சரிங்களா? அப்ப விடுதலைக்காக பாத்தீங்கன்னா பாடுபட்ட பெண்மணி. அடுத்து மருது சகோதரர்கள் தான் தேசிய உணர்வை விதைச்சாங்க. அப்ப என்ன சார் மருது சகோதரர்களுடைய புரட்சி தான் தேசிய உணர்வை தூண்டுச்சு. மருது சகோதரர்களுடைய புரட்சி தான் மக்கள் இயக்கமா மாறிச்சு. நம்ம உள்ள பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப இவங்க தான் முதல்ல தேசிய உணர்வை விதைச்சவங்க அப்படின்னு நம்ம புத்தகம் தெளிவா சொல்லுது. அப்ப இந்த வினாக்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா பூலித்தேவன். பூலித்தேவனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் பயிற்சியில சிறப்பா சண்டை போடக்கூடிய ஒரு நபருங்க பூலித்தேவன். அது மட்டும் இல்லாம மேற்கு தொடர்ச்சி மலையில புலிய வேட்டையாடுதலையும் வல்லவன் அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகம் தெளிவா கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இதுதான் இவங்களுடைய சிறப்புகளும் கூட. சரியா? அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு என்ன பூலித்தேவன் அப்படின்னா தென்னிந்தியாவில ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய முதல் தமிழக மாவீரன் அப்படின்னு கேட்டாலும் நம்ம யாரை தான் சொல்ல போறோம் அப்படின்னா பூலித்தேவனை சொல்ல போறோம். ஆனா இங்க இந்த வினாவுக்கு நமக்கு யார் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னா மருது சகோதரர்கள் மட்டும் தெரிஞ்சா போதும். அவங்க தான் தமிழகத்துல முதல்ல தேசிய உணர்வை விதையா விதைச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 5. அப்போ 5வது கொஸ்டின் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். இன் விச் இயர் வாஸ் த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இஷ்யூடு டு ஹானர் த வெள்ளூர் ரெவல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். வேலூர் ரெவல்யூஷன் அல்லது வேலூர் மியூட்டனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நல்லா பாருங்களேன். அப்போ வேலூர் புரட்சியை கௌரவிக்கும் வகையில் அஞ்சல் தலையை வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2006. இதுல தான் பாத்தீங்கன்னா மத்திய அரசு என்ன பண்ணிருக்கோம்னா அந்த வேலூர் புரட்சியை கௌரவிக்கக்கூடிய வகையில தபால் தலையை வெளியிட்டிருப்பாங்க 2006. 1806 நடைபெற்ற வேலூர் கழகம். அது ஒரு பெரிய ஸ்டோரி. நம்ம ஒரு பாடமாவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய மைய கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய மகன்கள் அதாவது பதேக் ஐதர், ஜமாலுதீன். அந்த பதேக் ஐதரை புதிய ஆட்சியாளராக நியமிப்பாங்க. ஜமாலுதீன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார். அப்ப திப்புடைய பிள்ளைகள் சதி செஞ்சு அந்த கழகத்தை ஏற்படுத்தினாலதான் வரலாற்றில் அது என்ன கழகம்னு அழைக்கப்படுதுன்னா வேலூர் கழகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை சிறப்பிக்கக்கூடிய வகையில தான் மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006 தபால் தலையை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. மருது பாண்டியர்கள் எந்த இடத்தில் மசூதியை கட்டினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. At which place did the Marudh brothers build a mosque அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மருது சகோதரர்கள் எந்த இடத்துல மசூதியை கட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். ஆப்ஷன் ஏ நரிக்குடி, ஆப்ஷன் பி சிவகங்கை, ஆப்ஷன் சி திருச்சுழி, ஆப்ஷன் டி உடையார் பாளையம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். அப்போ இங்க சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நரிக்குடி. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையை ஆட்சி செய்தவர்கள் மருது சகோதரர்கள். முதல்ல சிவகங்கையை ஆட்சி செய்தவர் முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதர் இறப்புக்கு அப்புறம் சிவகங்கையை ஆட்சி செய்தவங்க வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருக்கு அப்புறம் சிவகங்கையை ஆட்சி செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள். உண்மையிலேயே இந்த மருது சகோதரர்கள் சிவகங்கையில் இருக்கிற நரிக்குடியில பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளி பாட புத்தகம் தெளிவா சொல்லுது. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நரிக்குடியில தான் மசூதியை கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப மருது பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா மருது சகோதரர்கள் தான். அடுத்த வினாக்கள் நம்ம பார்ப்போம். மருது பாண்டியர்னு யார் பட்டம் கொடுத்தாங்க, யார் சொல்லி அழைச்சாங்க அப்படின்றதான் அடுத்தடுத்த வினாக்கள் நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்ப இந்த மருது பாண்டியர்னு சொல்லக்கூடியவங்க மருது சகோதரர்கள் தான். மசூதி எங்க கட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த பகுதியான நரிக்குடி. இதுதான் சரியான ஆன்சர். சிவகங்கை அவங்களுடைய ஆட்சி பகுதின்னு சொல்லலாம், அல்லது சிறுவயல் அப்படின்னு சொல்லலாம். இது டிஎன்பிசில கேட்ட ஒரு வினாங்க. சரிங்களா? ஸோ சிறுவயல், இந்த சிறுவயலும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சி பகுதி. அது நம்ம புது புத்தகம் சொல்லும். இந்த சிறுவயல் பாத்தீங்கன்னா சின்ன மருதுடைய ஆட்சி பகுதி அப்படின்னு சொல்லும். சரிங்களா?
ஆனா இந்த சிறுவயல் அப்படின்றது பூர்வீக இடம், மருது சகோதரருடைய பூர்வீக இடம். ஸோ போதுங்க. அடுத்து நம்ம 7வது கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 7. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உஷாரா கவனிக்கணும். ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஆப்ஜெக்டிவ் டைப்ல கூற்று காரணமா கேட்பாங்க. ஸோ மைன்யூட்டா தான் சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 பிரிமினரியில் கூட அதாவது பின்வரும் கூற்றுகளை கவனின்னு சொல்லி அரப்பா பத்தி கேட்டிருந்தாங்க. அரப்பாவுடைய நாகரிகம் அனைத்து இடங்களிலும் நகர நாகரிகமாக காணப்பட்டது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அது எல்லா இடங்களிலும் நகர நாகரிகம் கிடையாதுங்க. ஏன்னா அது கிராமத்தை சார்ந்து இருக்கு. அப்ப சின்னதா ஒரு இடம் தான். அப்ப அனைத்து இடம்ன்ற ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் மைன்யூட்டா நம்மள தவறு பண்ண சொல்லுது. அதனால கொஞ்சம் உஷாரா கவனிக்கணும் கூற்று காரணத்தை. வாங்க நம்ம கூற்றுகளை பார்க்கலாம். ஸோ அப்போ கூற்று நம்ம ஆங்கிலத்தில் படிச்சிருவோம். In 1756 the siege of Srivilliputtur was undertaken by the மருது பிரதர்ஸ். 1756 ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை மருது சகோதரர்கள் மேற்கொண்டனர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து 2. பூலித்தேவன் நெகோசியேட்டட் வித் த திருவாங்கூர் கிங் மார்த்தாண்டவர்மா டு வின் த பேட்டில் ஆஃப் களக்காடு. அப்போ பூலித்தேவன் களக்காட்டு போரில் வெற்றி பெற திருவிதாங்கூர் மன்னரான மார்த்தாண்டவர்மாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து 3. த இங்கிலீஷ்மேன் மகிஸ் கான் ஹூ அரஸ்டட் தீரன் சின்னமலை அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அப்போ தீரன் சின்னமலையை கைது செய்த ஆங்கிலேயர் மகிஸ் கான். அடுத்து பாருங்களேன். அப்ப அடுத்து ஆங்கிலத்தில் ஒன்று டைப் பண்ணாம விட்டுருக்குறாங்க. வேலுநாச்சியாரின் படைத்தளபதி குயிலி. சரியா? அப்போ நல்லா பாருங்க. பின்வரும் கூற்றுகளை நம்ம படிச்சிட்டோம். அப்ப 1756 ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டையை முற்றுகையிட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா தவறு. மருது சகோதரர்கள் முற்றுகையிடல. யாரு முற்றுகையிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவன் தான் முற்றுகையிட்டு இருப்பார். 1756 ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டையை முற்றுகையிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவன். சரிங்களா? அப்போ பூலித்தேவன் தான் இதை பாத்தீங்கன்னா முற்றுகையிட்டு இருப்பாருங்க. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. 2வது பாருங்களேன். பூலித்தேவன் களக்காட்டு போரில் வெற்றி பெற திருவிதாங்கூர் மன்னரான மார்த்தாண்டவர்மாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆமாங்க, சரி. உண்மையிலேயே களக்காட்டு போர் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா திருவிதாங்கூருக்கு போறாருங்க. அப்ப திருவிதாங்கூர் அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்த்தாண்டவர்மா. அந்த மார்த்தாண்டவர்மா கிட்ட தனக்காக போர் புரியறதுக்காக உதவி செய்ய சொல்றாரு. அப்ப மார்த்தாண்டவர்மா முதல்ல என்ன சொல்றாருன்னா சரிங்க செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பிட்ட கால சூழ்நிலையின் காரணமாக அவர் என்ன பண்றாருன்னா திடீர்னு அவரால் உதவி செய்ய முடியல அப்படின்றத போர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு. ஆனா இருந்தாலும் போர் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர்ல இருந்து 2000 தேவஸ்தான படைவர்கள் வராங்க. இதை நம்ம பள்ளி பாட புத்தகம் தெளிவா சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா எதிர்பாராத விதமாக திருவிதாங்கூரில் இருந்து 2000 படை வீரர்கள் பூலித்தேவனுக்கு ஆதரவளித்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம் என்னன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் மார்த்தாண்டவர்மா கிட்ட பேசியிருப்பாரு, சம்மதம் கொடுத்திருப்பாரு. கால சூழ்நிலை காரணமாக சம்மதத்தை மறுக்கிறாரு. ஆனா திடீர்னு போர் நடக்கும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த படை வீரர்கள் உள்ள வராங்க. சரிங்களா? அப்ப இது 2வது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா சரி. சரியா? அடுத்து 3வது பாருங்க. வேலுநாச்சியாரின் படை தளபதி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலுநாச்சியாரின் படை தளபதி குயிலி கிடையாதுங்க. சரிங்களா? அப்ப வேலுநாச்சியாருடைய படை தளபதிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது பிரதர்ஸ். சரிங்களா? அப்ப மருது சகோதரர்கள் தான் வேலுநாச்சியாருடைய உண்மையான படை தளபதிகள். அப்ப முதல்ல இந்த மருது சகோதரர்களுடைய தலைவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து வடுகநாதர். ஏன்னா முத்து வடுகநாதருடைய படை தளபதிகள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள். அப்போ கணவருக்கும் படை தளபதியா இருந்திருக்கிறாங்க. முத்துவடுகநாதருடைய மனைவியான சிவகங்கைக்கும் படை தளபதியா இருந்திருக்கிறாங்க மருது சகோதரர்கள். இதுல கூட பாத்தீங்கன்னா தலைமை தளபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய மருது அப்படின்னு புத்தகம் சொல்லுது. செயலாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன மருது. இவருடைய வேலுநாச்சியாருடைய தளவாய் அமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாண்டவராயர் அப்படின்னு சொல்லி புத்தகம் சொல்லுது. அப்ப 3வது பாத்தீங்கன்னா தவறு. வேலுநாச்சியாருடைய படை தளபதி யாருன்னா மருது சகோதரர்கள். அடுத்து லாஸ்ட் ஒன்று பாருங்க. தீரன் சின்னமலையை கைது செய்த ஆங்கிலேயர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகிஸ் கான். இது சரிதாங்க. அப்ப தீரன் சின்னமலை பாத்தீங்கன்னா கைது பண்றதுக்காக ஆங்கிலேய நிர்வாகம் வருது. அதன் அடிப்படையில் வந்த ஆங்கிலேயர் யாருன்னா மகிஸ் கான். இது நம்ம ஐஎஸ்டிஸ் புத்தகத்துல தெளிவா கொடுத்துருக்கிறாங்க. அப்ப எது தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தவறு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 தவறு. ஆப்ஷன்ல எது நமக்கு சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. 3 மற்றும் 4 தவறானது. ஏன்னா இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா மேற்கண்டவற்றில் தவறானது எதுன்னு தான் கேட்கிறாங்க. அப்ப 3, 4 மட்டும்தான் தவறு. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 8 பொறுத்துக. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ தென்னிந்திய கூட்டமைப்புகளுடைய அமைப்புகளை தான் நம்ம 4ஆக கொடுத்துருக்குறோம். அந்த தென்னிந்திய கூட்டமைப்புகளில் தலைமை தாங்கினவங்களை பற்றி மட்டுமே நம்ம பொறுத்துக்களை கொடுத்துருக்குறோம். பார்க்கலாம். தென்னிந்திய கூட்டமைப்பு அல்லது தென்னிந்திய புரட்சின்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரம் கூட்டமைப்பு, திருநெல்வேலி கூட்டமைப்பு, திண்டுக்கல் கூட்டமைப்பு, மலபார் கூட்டமைப்பு. அப்போ இங்க இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க தலைமை தாங்கினவங்க கேரளவர்மா, கோபால நாயக்கர், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள்.
நம்ம இப்போ மேட்ச் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ மேட்ச் பண்ணும்போது நம்ம எதை சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ராமநாதபுர கூட்டமைப்பு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். ஸோ அப்போ ராமநாதபுரத்துக்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னா மருது சகோதரர்கள். அடுத்து திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். அடுத்து திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர். அடுத்து லாஸ்ட் ஒன் மலபார் கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரள வர்மா. அப்போ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான புரட்சிக்கு சரியான தென்னிந்திய புரட்சியில சரியான தலைமை தாங்கிய தலைவர்கள். அப்போ இதுதான் ஆன்சர். நம்ம அப்போ ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 3 2 1. அப்போ ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் ஏ 4 3 2 1 தான் சரி. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய புரட்சியில் இருக்கக்கூடிய கூட்டமைப்புல தலைமை தாங்கிய நபர்கள். அடுத்த வினா பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9. Who gave the name பாண்டியாஸ் டு த மருது பிரதர்ஸ்? அப்போ நல்லா பாருங்களேன், யாரு மருது சகோதரர்களுக்கு பாண்டியர்கள் அப்படின்னு பெயரை சூட்டினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யாருன்னு பார்ப்போம். மருது சகோதரர்களுக்கு பாண்டியர்கள் என பெயர் சூட்டியவர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுல ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாம்பே முத்து விஜய ரகுநாத சேதுபதி. ஸோ முத்து விஜய ரகுநாத சேதுபதி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மருது சகோதரர்களுக்கு பாண்டியர்கள் அப்படின்னு பட்டத்தை சூட்டியிருப்பாங்க. செல்லமுத்து அவர் யாருன்னா அதாவது ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சவர். அதுதான் நம்ம செல்லமுத்துன்னு கொடுத்துருப்போம். செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சுந்தர பாண்டியன் கட்டபொம்மனுடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர். அதுக்கப்புறம் சிவ சுப்பிரமணியன் அதே வீரபாண்டிய கட்டபொம்மன் அவையில இருந்த ஒரு அமைச்சர். அது மட்டும் இல்லாம கட்டபொம்மன் ஜாக்சனை சந்திக்க யாரை கூட கூட்டிட்டு போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவ சுப்பிரமணியனை கூட கூட்டிட்டு போனார். அப்ப இது இந்த வினாக்கு சரியான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்களுக்கு பாண்டியர்கள் என பெயர் சூட்டியவர்கள் ஆப்ஷன் பி முத்து விஜய ரகுநாத சேதுபதி தான் சரி. அடுத்த வினா போலாம். கொஸ்டின் நம்பர் 10ங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 10ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்று கொடுத்துருக்குறாங்க. இந்த கூற்றை யார் சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். Who said a hero who fought single-handedly against the growing British Empire? வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வளர்ந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் பேரரசை எதிர்த்து நின்று தன்னந்தனியாக போரிட்டு மாண்ட மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று கூறியவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொன்னோம், போன வினாக்கள்ல சொன்னோம் தன்னந்தனியா எதிர்த்து போரிட்டார், இது ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னோம் கட்டபொம்மனை. அப்போ இங்க நம்ம ஆன்சர் யார் அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ தன்னந்தனியா எதிர்த்து போரிட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னு யார் சொல்றாங்க, வரலாற்றறிஞர் யார் சொல்றார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராசையா. சரிங்களா? ஆப்ஷன் ஏ கு ராசையன். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தன்னந்தனியா எதிர்த்து போரிட்ட மாவீரன் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ராசையன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா விடுதலைக்காக நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்கிறார். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கே ராஜகாளிதா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் பூலித்தேவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஆயுதம் ஏந்தி போராடிய மாவீரன் நம்ம சொல்றோம். ஸோ அதையே வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி சொன்னவர் யாருன்னா ராஜகாளிதா. அடுத்து கே பிள்ளை, இவர் தென்னிந்திய புரட்சி அதை என்ன சொல்லியிருப்பாருன்னா தென்னிந்திய புரட்சியை ஒட்டியே நடந்த புரட்சி வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து சுந்தரபாண்டியன் கட்டபொம்மனுடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். அடுத்த வினாக்கு நம்ம போவோம். அடுத்த வினா 11. கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் chronological ஆர்டர். அப்போ கால வரிசைப்படுத்த சொல்றாங்க. அப்ப நம்ம கால வரிசைப்படுத்தணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நம்ம எது தெரியணும் அப்படின்னா ஆண்டுகள் கண்டிப்பா தெரியணுங்க. ஏன்னா என்னென்ன போர் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் கள்ளர்குடி போர், அடுத்து ஓடாநிலை போர், அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி போர், அடுத்து தென்னிந்திய புரட்சிங்க. அப்ப கள்ளர்குடி போர் எப்போ நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1798ங்க. 1798ல நடைபெற்ற போர் தான் கள்ளர்குடி போர். அடுத்து ஓடாநிலை போர், அது எப்போ அப்படின்னா 1802ங்க. ஓடாநிலை போர் எப்போ அப்படின்னா 1802. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி போர் 1799ங்க. பாஞ்சாலங்குறிச்சி போர். அடுத்து தென்னிந்திய புரட்சி எப்போ அப்படின்னா 1800. சரிங்களா? அல்லது 1801ங்க. 1801 எக்ஸாக்டா நம்ம சொல்லுவோம். 1801 தென்னிந்திய புரட்சி. அப்போ இப்பதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அப்ப கள்ளர்குடி போர். அப்போ கள்ளர்குடி போர்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும்.
இந்த கள்ளர்குடி போர் யார் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுவார், கள்ளர்குடியை யார் தாக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள். தாக்கப்பட்ட ஆண்டு 1898. அடுத்து ஓடாநிலை போர். இந்த ஓடாநிலை போர் யார் நடத்தினா அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1802. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி போர். அப்ப இந்த பாஞ்சாலங்குறிச்சி போர் யாருக்கு மத்தியில் நடைபெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர், அதாவது ஆங்கிலேயரான மேஜர் பானர்மேனுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் நடைபெற்ற போர் தான் பாஞ்சாலங்குறிச்சி போர் 1799. அடுத்து தென்னிந்திய புரட்சி 1800 இருந்து 1801 அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, சரிங்களா? 1800 to 1801 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய புரட்சி. அப்போ நம்மளுக்கு இப்போ ஆண்டுகள் தெரிஞ்சிருச்சு. இந்த ஆண்டுகள் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரை மேக் பண்ண போறோம். பாருங்க, அப்போ கால வரிசைப்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 1798, இது ஒண்ணுங்க. அடுத்து ரெண்டாவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1799, இதுதான் செகண்டு. அடுத்து மூணாவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 to 801, இதுதான் மூணாவது ஆப்ஷன். அடுத்து நாலாவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1802 ஓடாநிலை போர். ஓடாநிலை போர். அப்போ நமக்கு ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லிங்க, சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டெல்லி தான் நமக்கு ஆன்சர். 1, 3, 4, 2. ஸோ இதுதான் கரெக்டான கால வரிசை, சரிங்களா? அடுத்த வினாக்கு போகலாம் வாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. ஸோ 12வது கொஸ்டினை பார்க்கலாம். ஹூ வேர் த கேம்ப் ஒர்க்கர்ஸ் ஹூ ரிசீவ்டு வார் ட்ரைனிங் அட் சூரன்கோட்டை? அப்போ சூரன்கோட்டையில் போர் பயிற்சி பெற்ற பாளையக்காரர் யார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, சரியா? பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பூலித்தேவனை பார்க்கலாம். பூலித்தேவன் திருநெல்வேலியில போர் பயிற்சி பெற்றார். அது மட்டும் இல்லாம போர் பயிற்சியில திறந்து விளங்கிய ஒரு வீரன் யாருன்னா பூலித்தேவன், சரியா? அதே போல போர் பயிற்சி ஆகட்டும், சன்மார்க்க நெறி ஆகட்டும், இதை யாருக்கிட்ட கத்துக்கிறார் அப்படின்னா சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்றவர்கிட்ட கத்துக்கிறார். சன்மார்க்க நெறியும் போர் பயிற்சியும் சுப்பிரமணிய பிள்ளை, இளஞ்சியை சார்ந்த சுப்பிரமணிய பிள்ளை கிட்ட பூலித்தேவன் கத்துக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர் கூடவே போர் பயிற்சியில சிறப்பாக விளங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய நண்பரான சவுனத்தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா போர் பயிற்சியில சிறந்து பயிற்சி பெற்றவர். ஆனா திருநெல்வேலியில அவங்க என்ன வினா கேட்டிருக்காங்கன்னா சூரன்கோட்டையில் போர் பயிற்சி பெற்றவர் யான்னு கேட்டாங்க. அப்ப பூலித்தேவன் ஆன்சர் இல்லை. அடுத்து பார்க்கலாம் தீரன் சின்னமலை. இந்த தீரன் சின்னமலை எங்க போர் பயிற்சி பெற்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கு பகுதியில. அது மட்டும் இல்லாம யார்கிட்ட போர் பயிற்சி பெற்றார்னா திப்பு சுல்தான் கிட்ட போர் பயிற்சி பெற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் யார்ட்டுனா பிரெஞ்சுக்காரர்கள்ட்ட. அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் இல்லைங்க. அடுத்து லாஸ்ட் தீரன் மற்றும் கட்டபொம்மன். ஸோ கட்டபொம்மன் வந்து பாத்தீங்கன்னா தன்னந்தனியா போரிட்ட நபர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் இல்லைங்க. கட்டபொம்மன் எங்க அப்படின்னா திருநெல்வேலி அல்லது தற்போது இருக்கக்கூடிய தூத்துக்குடி. அதுதான் நம்ம புது புக்கு சொல்லுது. தூத்துக்குடியில, அதாவது தூத்துக்குடி ஒட்டப்படாரத்துல இருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் பாஞ்சாலங்குறிச்சி இருக்கு அப்படின்னு புத்தகம் சொல்லுது. அப்ப கட்டபொம்மனும் கிடையாது. அப்ப சூரன்கோட்டையில போர் பயிற்சி பெற்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள். அது மட்டும் இல்லாம இவங்க வளரி எறியதுல சிறந்து விளங்குவாங்களாம் அந்த மருது சகோதரர்கள். நம்ம வால் வளரின்னு பேசியிருப்போம். அதுல வளரி வீசுறதுல சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள். எந்த மருது சகோதரர்களை தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சவர் யாருன்னா முத்து விஜய ரகுநாத சேதுபதி. இந்த சூரன்கோட்டையில இவங்க வீரதீர செயலை செஞ்சதுனால இவங்களை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய படையில சேர்த்துக்கிட்டவர் யாருன்னா முத்து வடுகநாதர். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டியான ஒரு விஷயம். அப்ப முத்து வடுகநாதர் மருது சகோதரர்களை தன்னுடைய படையில சேர்த்துக்கொள்ள காரணம் சூரன்கோட்டையில் வீரதீர செயலை செய்தமையால் அப்படின்னு நம்ம புத்தகம் தெளிவா சொல்லுது. அப்ப சூரன்கோட்டையில போர் பயிற்சி பெற்றவர் யாருன்னு கேட்டா நம்ம யாரை தான் சொல்லணும் அப்படின்னா மருது சகோதரர்கள் தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ சரி. ஸோ அடுத்த வினாக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 13. 13வது கொஸ்டின் பார்க்கலாம். வேலுநாச்சியாரின் படைகளில் தலைமையேற்றவர்களை சரியாக பொறுத்துக. மேட்ச் த லீடர்ஸ் ஆஃப் வேலுநாச்சியார் ஃபோர்ஸஸ் கரெக்ட்லி. அப்போ வேலுநாச்சியாருடைய படையில இருந்தவங்கள சரியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்துருப்போம் ஆண் படை பெண் படை அப்படின்னு 2 படை பிரிவுகளை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்க பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்குறாங்க. வால் படை, வளரிப்படை, பெண்கள் படை, ஐதர் அலி படை. ஸோ இந்த பக்கம் குயிலி, சையத், பெரிய மருது, சின்ன மருது. இதை தான் நம்ம மேட்ச் பண்ண போறோம். அப்போ இந்த வால் படை வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கி இருந்தாங்க அப்படின்னா சின்ன மருது வால் படைக்கு தலைமை தாங்கி இருப்பாருங்க. அதுக்கு அடுத்த ஒரு வளரிப்படை, இதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னா பெரிய மருது. இப்பதான் நம்ம பார்த்தோம். இந்த பெரிய மருதாகட்டும் சின்ன மருதாகட்டும் வளரி வீசுறதுல சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள், சரிங்களா? ஆனா வளரிப்படை யாரு வந்து தலைமை தாங்கியிருக்காரு அப்படின்னா பெரிய மருது. அடுத்து பெண்கள் படை, இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். உடையாள் என்கின்ற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை அப்படின்னு பள்ளி பாடப்புத்தகம் தெளிவா சொல்லுங்க. அப்ப இந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா குயிலி. அதுக்கு அடுத்தபடியா ஐதர் அலி படை.
இந்த ஐதர் அலி படை வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மூலியமா நம்மளுக்கு உதவி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பள்ளி பாட புத்தகம் தெளிவா சொல்லுது. அப்ப இந்த ஐதர் அலி படையை வந்து தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சையத். அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4 3 1 2. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு சரி. 4 3 1 2. ஸோ அடுத்து வேணா பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 14. என்ன கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ கில்டு வெற்றிவேல் ஹூ வாஸ் ஸ்பையிங் ஃபார் த பிரிட்டிஷ். அப்போ வெற்றிவேல் அப்படின்ற ஒரு நபர் ஆங்கிலேயருக்காக உளவு பார்த்துருக்கிறாரு. இவரை கொன்னவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் அடுத்து தமிழ்ல கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆங்கிலேயருக்காக உளவு பார்த்த வெற்றிவேல் என்பவரை கொலை செய்தவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு வினாதான். சரியா? அப்ப இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குயிலியை பத்தி நம்ம கண்டிப்பா தெரியணும். ஏன்னா ஆன்சர் நமக்கு எதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிலி தான் கொலை பண்ணியிருப்பாங்க. யார? வெற்றிவேல் அப்படின்ற ஒரு நபர். உண்மையிலேயே வேலுநாச்சியார் அவருடைய கணவரை முத்து ஒடுகுநாதரை கொண்டுட்டாங்க. இந்த பெண்மணி தன்னுடைய வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே குழந்தைய தூக்கிட்டு திண்டுக்கல்ல இருக்கிற விருபாட்சி அல்லது கோபாலபுரத்துல 8 ஆண்டு காலம் பாதுகாப்புல வாழறாங்க. அப்ப திண்டுக்கல்ல தஞ்சம் அடைஞ்சிருக்க இந்த காலகட்டத்துலதான் என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலேய நிர்வாகம் வேலுநாச்சியார் பத்தியான தகவலை கேட்டு வராங்க. அப்ப வேலுநாச்சியாருடைய தகவலை கேட்டு யார்கிட்ட வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடையாள் கிட்ட வந்து கேட்கிறாங்க. இந்த உடையாள் யாருன்னா ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மேய்ச்சல் தொழில் புரிய பெண்மணி. ஒரு நாள் ஆடு மாடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தான் வந்து கேட்கிறாங்க. உடையாள்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா உடையாள் அந்த ரகசியத்தை சொல்ல மறுக்கிறாங்க. ஆனா உடையாளுக்கு வேலுநாச்சியார் எங்க இருக்காங்கன்ற முழு விவரமும் தெரியும். ஆனா உடையாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரகசியத்தை சொல்லல. அதனால யாரை கொண்டுட்டாங்க அப்படின்னா உடையாளை கொண்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா உளவு பார்க்கறதுக்காக ஆங்கிலேயர்களால நியமிக்கப்பட்ட ஒரு நபர், அதே சிவகங்கை பகுதியை சார்ந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா வெற்றிவேல். இவரு தான் ஆங்கிலேயருக்காக ஃபேவரா என்ன பண்றாருன்னா இந்த பெண்மணி எங்க இருக்கிறாங்கன்னு பார்க்க வராங்க. அப்போ இந்த உளவுத்துறையில வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியாருடைய பெண் படைப்பிரிவுக்கு தலைமை யாருன்னா குயிலி. வேலுநாச்சியாரும் உளவுத்துறையை வச்சிருந்தாங்க. அதாவது உளவுத்துறை சொல்றது மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உளவாளி. அந்த உளவாளி யாருன்னா குயிலி. அப்போ வேலுநாச்சியாரை பத்தி தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக வெற்றிவேல் வரார் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு குயிலி வேகமா போய் யாரை கொண்டுறாங்க அப்படின்னா வெற்றிவேலை கொலை பண்ணிடுறாங்க. அப்போ இங்க சரியான ஆன்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி குயிலி. அப்போ நல்லா பாருங்க இந்த வினாவை. ஆங்கிலேயருக்காக உளவு பார்த்த வெற்றிவேல் என்பவரை கொலை செய்தவர் அப்படின்னு கேட்டா நம்ம யாரை தான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிலியை தான் சொல்லணும். இதுதான் சரியான விடை. ஸோ அடுத்து நம்ம 15க்கு போகலாம். 15வது வினா. சூஸ் த இன்கரெக்ட் பேர் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூஸ் த இன்கரெக்ட் பேர் ஃப்ரம் த ஃபாலோயிங். கீழ் வருவனவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பார்ப்போம். நொய்யல் போர் மற்றும் காவிரிக்கரை போர் 1801, ஓடாநிலை போர் 1802, அரச்சலூர் போர் 1804, காளையார் கோவில் போர் 1771 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போர் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நொய்யல் போர் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த நொய்யல் போர் அப்படின்னா எப்போ நடைபெறுது அப்படின்னு பார்க்கலாம். நொய்யல் போர் 1801 தான் நடைபெறுது. அப்போ இது வந்து சரியா? யாருக்கும் மத்தியில் நடைபெறுது அப்படின்னா திப்பு சுல்தானுடைய திவானான முகமது அலிக்கும் கொங்கு பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய சின்னமலை பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய தீரன் சின்னமலைக்கும், அப்போ திப்புடைய திவானுக்கும் தீரன் சின்னமலைக்கும் இடையில இவங்க மத்தியில ஏற்பட்ட போருக்கு பேர் தான் நொய்யல் போர். அதை தான் நம்ம பள்ளி பாடத்துக்கு என்ன சொல்லணும், நொய்யல் ஆற்றங்கரையில் இப்படைகள் சந்தித்து கொண்டன அப்படின்னு நம்ம புத்தகம் தெளிவா சொல்லும். சரிங்களா? அப்போ நொய்யல் போர்ன்றது திப்புடைய திவானுக்கும் தீரன் சின்னமலைக்கும் நடைபெற்ற ஒரு போர். இதுதான் நொய்யல் போர்னு சொல்றோம். மற்றும் காவிரிக்கரை போர் 1801 சரி. அடுத்து ஓடாநிலை போர் 1802. ஆமாங்க, திப்பு சுல்தான் 1899 கொலை பண்ணிடுறாங்க. திப்பு கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா திப்புடைய கண்ட்ரோல் இருந்த பகுதிகள் அத்தனையும் ஆங்கிலேயர் வசம் ஆகுது. கொங்கு பகுதி, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் எல்லாமே ஆங்கிலேயர் வசம் ஆகுது. அப்ப திப்பு இறந்ததுக்கு அப்புறம் சண்டை போடுறதுக்கு யாருமே வரல. யாரு கூட அப்படின்னா தீரன் சின்னமலை கூட. அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் வராங்க அவங்க கண்ட்ரோலுக்கு போனதுக்கு அப்புறம். அதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா திப்பு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல தங்கி அங்கேயே ஒரு கோட்டையை கட்டி அந்த கோட்டையிலிருந்து வெளியேறாம வாழறாரு. அந்த கோட்டைக்கு பேரு தான் ஓடாநிலை கோட்டை அப்படின்னு புத்தகம் தெளிவா சொல்லுது. அப்ப இந்த ஓடாநிலை கோட்டையில நடைபெற்ற போர் தான் ஓடாநிலை போர். ஆங்கிலேயர்கள் ஓடாநிலை கோட்டையை சுற்றி வளைக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுதம் ஏந்தி போராடுறாங்க, ஷூட் பண்றாங்க. ஆனா இவர் தீரன் சின்னமலை அந்த ஓடாநிலை கோட்டைக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்துறாரு. அத்தனை ஆங்கிலேயர்களும் மடிஞ்சு விடுறாங்க. அதனாலதான் வரலாற்றுல இவருக்கு என்ன பட்ட பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்த மாவீரன், ஆங்கிலேயரை தலைகுனிய செய்த மாவீரன், ஆங்கிலேயரை மண்டியிட செய்த மாவீரன், ஆங்கிலேய சூழ்ச்சிகளை வீழ்த்திய மாவீரன் அப்படின்லாம் பட்ட பேர் கிடைச்சது. அப்ப இந்த ஓடாநிலை போர் நடைபெற்ற ஆண்டு 1802 சரியே. அடுத்தபடியா அரச்சலூர் போர்
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலையுடைய இறுதி போர்னு சொல்லலாம். ஸோ அரச்சலூர் போர் எப்போ அப்படின்னா 1804. சரி, 1804 அல்லது 1805 ரெண்டுமே சரிதான். சரிங்களா? இந்த அரச்சலூர் போரும் யாருக்கு மத்தியில் ஏற்பட்டுச்சுன்னா ஆங்கிலேயர் வெர்சஸ் தீரன் சின்னமலை. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை தான் வெற்றி பெற்றிருப்பார். அடுத்து கடைசி வந்து பாத்தீங்கன்னா காளையார் கோவில் போர் 1771 அல்ல, 1772. அப்ப காளையார் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1772. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழ் வருவனவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடுங்க. அப்ப இங்க 1771க்கு பதிலாக எது வந்திருக்கணும் அப்படின்னா 1772 வந்தா அனைத்தும் சரி. ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1771 கொடுத்துருக்காங்க, அது தவறு. அப்ப நம்மளுக்கு இங்க எது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் டெல்லி. கொஸ்டின் நம்பர் 16. மேட்ச் த ஃபாலோயிங் பீப்புள் கரெக்ட்லி வித் தேர் பிளேசஸ். பின்வரும் நபர்களை அவர்களின் இடங்களுடன் சரியாக இணைக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அப்ப யாரெல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்க. அழகுமுத்துக்கோன், ஊமைத்துறை, மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. இந்த பக்கம் ஓடாநிலை, காளையார் கோவில், திருமயம், கட்டாளங்குளம். சரியா? அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க இடங்களா கூட கரெக்டா பொருத்தணும். சரிங்களா? பொருத்தலாம். விடுதலை போராட்ட வீரர், சிறந்த விடுதலை போராட்ட வீரர், முதல் விடுதலை போராட்ட வீரர்னு கூட சொல்லலாம் அழகுமுத்துக்கோன். இவருடைய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாளங்குளம். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது ஊமைத்துறை, இவருடைய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமயம். அதாவது குமாரசாமி என்கின்ற ஊமைத்துறை. இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் 2 பிரிமினரியில கூட இந்த வினா கேட்டிருந்தாங்க. குமாரசாமி இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊமைத்துறை. அடுத்து மருது சகோதரர்கள், காளையார் கோவில். ஆமாங்க. அதுக்கு அடுத்தபடியா லாஸ்ட் ஒன் தீரன் சின்னமலை, ஓடாநிலை இடம். சரி, ஓடாநிலை கோட்டை. அதாவது இந்த மருது சகோதரருடைய காளையார் கோவில்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய சமாதியம் இருக்கும். தீரன் சின்னமலையுடைய நினைவா அந்த ஓடாநிலை கோட்டை வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இவங்களுடைய பகுதிகள், அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். பின்வரும் நபர்களை அவர்களுடைய இடங்களுடன் சரியாக இணைக்கும். அழகுமுத்துக்கோன் கட்டாளங்குளம், ஊமைத்துறை திருமயம், மருது சகோதரர்கள் காளையார் கோவில், தீரன் சின்னமலை ஓடாநிலை. அப்ப பாத்தீங்கன்னா 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி சரியான விடை. சரிங்களா? அடுத்து 17வது கொஸ்டின். வேலூர் கோட்டையை எப்பொழுது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தன? When was வேலூர் ஃபோர்ட் brought under பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி? சரியா? அப்ப எப்போ வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வராங்க கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னா 1768லயே வேலூர் கோட்டையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. ஆனா புரட்சி எப்பதான் வெடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1806 தான் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி வெடிக்கும். சரிங்களா? அப்போ வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1806. சரிங்களா? 1806 புரட்சி வெடித்தல். சரியா? ரைட். அடுத்த வினாக்கு போலாம். கொஸ்டின் நம்பர் 18. Who meet at ராமலிங்க விலாசம் and talked about outstanding taxes? அப்போ நிலுவையில் இருக்கிற வரிகளை ராமலிங்க விலாசத்துல பேசிக்கிட்டவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். பாருங்களேன். அப்போ தமிழ்ல கொடுத்துருக்கோம். ராமலிங்க விலாசத்தில் சந்தித்து நிலுவை வரிகளை பற்றி பேசி கொண்டவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பேரா கொடுத்துருக்கிறோம். பாருங்க. அப்போ முதல் ராமலிங்க விலாசம் எங்க இருக்குன்னு தெரியணும். சரிங்களா? ராமநாதபுரத்துல தான் இருக்கு ராமலிங்க விலாசம். சரியா? அப்ப இந்த ராமலிங்க விலாசத்துல சந்திச்சுக்கிட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஜாக்சனும் கட்டபொம்மனும். ஆன்சர் சி சரியான விடை. சரியா? அப்போ இங்க பாருங்க, ஜாக்சன் எட்வர்டு கிளைவ். ஜாக்சன் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளர். அவர் தான் நிலுவையில் இருக்கிற வரியை வசூலிக்கிறதுக்காக நியமனம் பண்றாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிக்கு ஆளுநர் யாருன்னா எட்வர்டு கிளைவ். அப்போ இவங்க கிடையாதுங்க, இவங்க சந்திச்சு பேசல. அடுத்து எட்வர்டு வில்லியம் பிரவுன். இந்த எட்வர்டுன்ற ஒரு ஆளுநர், வில்லியம் பிரவுன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் கொண்ட குழுவுடைய ஒரு நபருங்க. சரிங்களா? ஒரு குழு உறுப்பினர். அப்ப இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்க விலாசத்துல சந்திக்கல. அப்ப ராமலிங்க விலாசத்துல சந்திச்சவங்க யார் அப்படின்னா ஜாக்சனும் கட்டபொம்மனும். அதான் நம்ம பள்ளி பாரபுத்தகம் தெளிவா சொல்லுவோம். அதாவது ராமநாதபுரம் 1798 செப்டம்பர் 19 கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணியனும் ராமநாதபுரம் அடைந்தனர். ஜாக்சனை சந்தித்தார். ஜாக்சனின் கட்டபொம்மனுடைய உரையாடல் 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகம் தெளிவா சொல்லும். அப்போ அந்த 3 மணி நேர உரையாடலும் எந்த விலாசத்துல நடந்திருக்கு அப்படின்னா ராமலிங்க விலாசம். அதாவது ராமலிங்க வீட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ நடைபெற்ற அந்த 3 மணி நேர உரையாடல். அப்ப ராமலிங்க விலாசத்துல சந்திச்சவங்க ஜாக்சன் கட்டபொம்மன். இதுதான் சரியான விடை. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு காரணமான ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரை புதிய ஆட்சியாளரை நியமிக்கிறாங்கன்னா எஸ்ஆர் லூஷிங்டன். ஸோ அதுதான் 4வது ஆப்ஷனா நம்ம கொடுத்துருக்கிறோம். சரியா? ஸோ இந்த 18வது கொஸ்டினுக்கு சரியான விடை
ராமலிங்க விலாசத்தில் சந்தித்து நிலுவை வரிகளை பேசி கொண்டவர் அப்படின்னு கேட்டா நம்ம யாரை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னா ஜாக்சன் கட்டபொம்மன். ஆப்ஷன் சி ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 19வது போலாம் வாங்க. Which regiment of soldiers defended Vellore Fort during the Vellore revolutions in 1806 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 1806 வேலூர் புரட்சி நடைபெறும் போது அக்கோட்டையை பாதுகாத்த சிப்பாய் படைப்பிரிவுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்களேன். இது சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 69வது ரெஜிமெண்ட் படை. இதுதான் சரியான விடை. சரிங்களா? அப்ப வேலூர் கோட்டையை பாதுகாத்த சிப்பாய் படைப்பிரிவுகள் இவங்க தான். சரிங்க சார். இவங்க ஆங்கிலேய சிப்பாயா இந்திய சிப்பாயா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்திய ராணுவத்துல மொத்தம் எவ்வளவு பேர் இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம பள்ளி பாடப்புத்தகம் தெளிவா சொல்லுது 3,11,400 பேர் இருந்தாங்க. இந்த இந்திய ராணுவத்தை 2ஆ பிரிச்சு காட்டியிருப்பாங்க. ஆங்கிலேய சிப்பாய் இருந்திருப்பாங்க, இந்திய சிப்பாய் இருந்திருப்பாங்க. ஆங்கிலேய சிப்பாய் 45,500 பேர் இருந்திருப்பாங்க. இந்திய சிப்பாய் 2,65,900 பேர் இருந்திருப்பாங்க. சரிங்களா? இதுல பெரும்பான்மை யாருன்னா இந்திய சிப்பாய் தான். ஆனா வெற்றி யார் அப்படின்னா ஆங்கிலேய சிப்பாய். காரணம் ஆங்கிலேயர்கிட்ட இருக்கிறது மிஷின் பவர், நம்ம இந்தியர்கிட்ட இருக்கிறது மேன் பவர். ஸோ அவங்க மிஷின் எடுத்து நம்மளை என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு போட்டு தள்ளிடுறாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தோல்வியை தழுவுறோம். ஸோ அப்போ இங்க பாதுகாத்தவங்க யாருன்னா ஆங்கிலேய சிப்பாய் 69வது ரெஜிமெண்ட். ஆனா வேலூர் கோட்டையில புரட்சி வெடித்த பிரிவு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது எந்த சிப்பாய்கள் முதலில் புரட்சியில் இறங்கினர் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் மற்றும் 23வது படைப்பிரிவை சார்ந்தவர்கள். சரிங்களா? இது நம்ம ஸ்கூல் புக்லயே தெளிவா கொடுத்துருக்குறாங்க. முதல் மற்றும் 23வது படைப்பிரிவை சார்ந்தவங்க தான் முதல்ல புரட்சியில இறங்கியிருப்பாங்க. அப்போ புரட்சியில இறங்கின படைப்பிரிவு வேற, அந்த கோட்டையை பாதுகாத்த படைப்பிரிவு வேற, முதல்ல தலைப்பாகை அணியை மறித்த படைப்பிரிவும் வேற. அப்ப 3 விஷயமும் வெவ்வேறா இருக்கு பாருங்களேன். அப்ப அந்த அக்னியை கொண்டு வந்த தலைப்பாக அணிய மாட்டோம்னு சொன்னவன் 4வது ரெஜிமெண்டை சார்ந்த 2ஆம் படைப்பிரிவு வீரர்கள். அப்ப வேலூர் கோட்டையில முதல்ல புரட்சி வெடிவச்ச சிப்பாய் படைப்பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா 1 மற்றும் 23வது படை வீரர். அப்ப நம்மளுடைய வினாக்கு இங்க வந்துருவோம். வேலூர் கோட்டையை பாதுகாத்த, அதாவது புரட்சி நடைபெறும் போது பாதுகாத்த சிப்பாயுடைய படைப்பிரிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ 69வது ரெஜிமெண்ட் படை. இதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 20ங்க. இப்போ 20வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இங்கேயும் ஒரு கூற்றுரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். கன்சிடர் த ஃபாலோயிங். பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். By the Treaty of Srirangapattinam in 1792, full tax collections powers were vested in the British. Reason, also the British got the right to collect direct taxes from the settlers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாருங்களேன். 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒப்பந்தம் அடிப்படையில் முழு வரி வசூலிக்கும் அதிகாரம் ஆங்கிலேயர் வசமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா அப்படின்னு கேட்டா சரிதான். அடுத்து, மேலும் பாளையக்காரர்களிடம் நேரடி வரி வசூல் பெற உரிமையை ஆங்கிலேயர்கள் பெற்றனர். ஆமா, இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒப்பந்தத்தின் காரணமா தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா நேரடியா வரி வசூல் பண்ணக்கூடிய முழு உரிமையை பெறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி வரி வசூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தெற்கத்திய பாளையக்காரர்கிட்ட முதல்ல வரி வசூல் பண்ணவர் யாருன்னா ஆற்காடு நவாப் அப்படின்னு நம்ம புத்தகம் தெளிவா சொல்லுது. சரிங்களா? இந்த ஆற்காடு நவாபத்துக்கு இருந்து வரி வசூல் அதிகாரம் யாருக்கிட்ட கிடைக்குது டெம்பரவரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இஐசி, ஆங்கிலேயர்கள். காரணம் என்னன்னா நவாபு இஐசி கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு. இந்த கடனை திருப்பி தந்திருக்க மாட்டாரு. அதனால என்ன பண்ணிருப்பாருன்னா அவரு வரி வசூலிக்கக்கூடிய பகுதிகளை யாருக்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாருன்னா ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒப்பந்தத்தின்படி முழு அதிகாரம் யார்கிட்ட வருது அப்படின்னா ஆங்கிலேயர்கிட்ட தான் வருது. சரிங்களா? அப்ப கூற்று ஏ சரி, கூற்று ஆறும் சரி, சரியான விளக்கமும் கூட. அப்போ ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. கூற்று சரி, காரணம் சரி மற்றும் சரிங்க. ஆப்ஷன் ஏ சரிங்க. சரிங்களா? இதுதான் சரி. சரி, ரைட். அப்ப சரியான விடை எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று சரி, காரணம் சரி மற்றும் சரியான விளக்கம் ஆகும். நம்ம தான் தவறுதலா சொல்லிட்டோம், கவனிங்க. அப்ப ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஆங்கிலேயருக்கு, அதாவது முக்கூட்டணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது மைசூர் போர் முடிவுல ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. 3வது மைசூர் போர் யாருக்கு மத்தியில ஏற்பட்டுச்சு அப்படின்னா திப்பு சுல்தானுக்கும் முக்கூட்டணிகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசப்பட்டிருக்கும் நம்ம ஸ்கூல் புக். அப்ப இந்த திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தங்க. இந்த திப்பு சுல்தான் 3வது மைசூர் போர்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டதுனால இழப்பீட்டு தொகையா 3.6 கோடி ரூபாய் கேட்டிருப்பாங்க. அதையும் தரன்னு ஒத்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா இந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பகுதி, அதாவது அவர் ஆட்சி செய்த பகுதி இனிமே யார் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுவும் அந்த ஒப்பந்தத்துல போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் அவங்க கிட்ட வந்திருக்கும்.
இன்னொரு மூணாவது ஹைலைட் என்னன்னா, திப்பு சுல்தானுடைய 2 மகன்களையும் பிணைய கைதியா கேட்டிருப்பாங்க. மூத்த மகனான பதிய கைதரியும் 2வது மகனான ஜமாலுதீனும் பிணைய கைதியா கேட்டிருப்பாங்க. இதுதான் ஸ்ரீரங்க ஒப்பந்தத்தினுடைய சிறப்பம்சம். அப்போ 3.6 கோடி ரூபாய் இழப்பீடு தொகையும் கட்டுறாரு திப்பு சுல்தான். அது மட்டும் இல்லாம என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பகுதிகளும் ஆங்கிலேயர் வசமானது. அதுக்கு அடுத்தபடியா அவருடைய 2 மகன்களையும் பிணைய கைதியா வாங்கிடுறாங்க. அப்ப இந்த ஸ்ரீரங்கப்பட்டண ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் முழு வரியை வசூலிக்கக்கூடிய அதிகாரம் ஆங்கிலேயர்கிட்ட போகுது. இதன்படி பாளையக்காரர்கிட்ட வரி வசூல் பண்றாங்க. அப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சரிதான். ஆனா 4வது மைசூர் போர்ல பிளான் பண்ணி யாரை போட்டு தள்ளிடுறாங்க அப்படின்னா, வெல்லஸ்லி திப்பு சுல்தான வெல்லஸ்லி பிரபு கொன்னுறாரு. அப்ப திப்பு சுல்தானை கொலை செஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, இந்த திப்புடைய குடும்பங்கள், திப்புடைய வாரிசுகள் என்ன பண்றாங்கன்னா, வேலூர் கோட்டையில சிறை வைக்கிறாங்க. அப்ப வேலூர் கோட்டையில இவங்க சிறையில இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேரு திப்பு மஹால் அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகமும் சொல்லுது. சரிங்களா? ஸோ அப்ப இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கப்பட்டண ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஆங்கிலேயர்கள் உள்ள நுழையிறாங்க, வரி வசூலும் பண்றாங்க. ஸோ அப்ப இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 20க்கு சரியான விடை எதுன்னு பாத்தீங்கன்னா, கூற்றும் காரணமும் சரி, சரியான விளக்கமும் ஆகும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 21ங்க. Write the one which does not apply to the Malabar Federation among the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மலபார் கூட்டமைப்பில் பின்வருவற்றில் பொருந்தாதது கண்டறின்னு கேட்கிறான். அப்போ இந்த 4ல எது பொருந்தாது மலபார் கூட்டமைப்புன்னு பார்க்கணும். மலபார் கூட்டமைப்புனா என்னன்னு தெரியணும். தென்னிந்திய புரட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டமைப்புகளை உருவாக்கியிருப்பாங்க. திண்டுக்கல் கூட்டமைப்பு, திருநெல்வேலி கூட்டமைப்பு, ராமநாதபுரம் கூட்டமைப்பு, மலபார் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டமைப்புகளை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த கூட்டமைப்புல ஒண்ணுதான் மலபார் கூட்டமைப்பு தென்னிந்திய புரட்சியில. அப்ப இந்த மலபார் கூட்டமைப்புடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கலாம். இதுல எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். இக்கூட்டமைப்பு விவசாயிகளின் ஆதரவை தொடர்ச்சியாக பெற்றது. ஆமா, சரி. ஸோ தொடர்ந்து விவசாயிகிட்ட ஆதரவு வாங்கின ஒரு கூட்டமைப்பு மலபார் கூட்டமைப்பு. அது மட்டும் இல்லாம இந்த மலபார் கூட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கினவர் யாருன்னா கேரள வர்மா அப்படின்னு சொல்லி ஒரு நபருங்க. சரிங்களா? கேரள வர்மா. கேரள வர்மா தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இதை தலைமை தாங்கியிருப்பார். விவசாயியுடைய ஆதரவும் கிடைச்சிருக்கும். குறும்பர நாடு, பரப்ப நாடு அப்படின்னா ஆதரவும் கொடுத்துருக்கும். பக்கத்துல இருக்கிற குறும்பர நாடோ பரப்ப நாடோ ஆதரவு கொடுத்துருக்கும். சரிதான். இக்கூட்டமைப்பின் மையமாக கோயம்புத்தூர் விலகியது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? எஸ்எஸ்சியில கேட்ட ஒரு வினாவும் கூட. அதாவது மலபார் கூட்டமைப்புடைய மைய பகுதி சென்டர் எதுன்னா கோயம்புத்தூர். இன்னும் கூட ஹையர் ஸ்டடீஸ் புத்தகத்துல என்ன சொல்லுதுன்னா, இந்த மலபாரும் கோயம்புத்தூரும் இணைஞ்சு இந்த புரட்சியில ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகம் சொல்லுது. அப்ப இதுவும் சரிதான். லாஸ்ட் ஒன்று பாருங்க. இக்கூட்டமைப்புக்கு கட்டபொம்மன் புதுப்பொலிவு தந்தார். இது தவறு. அப்போ இவங்க என்ன கேட்கறாங்கன்னா பொருந்தாதது கேட்கறாங்க. அப்போ இந்த கூட்டமைப்புக்கு புதுப்பொலிவு கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேரள வர்மா. ஸோ தலைமை தாங்கினவர் தான் புதுப்பொலிவு கொடுத்திருப்பாரு. அப்போ இந்த கட்டபொம்மன் எதுக்கு சார் புதுப்பொலிவு கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கூட்டமைப்பு. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். அப்ப திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு புதுப்பொலிவு. ஏன்னா நாகலாபுரம், மன்னர்கோட்டை, பாவாளி இது இடங்கள்லாம் சேர்ந்து உருவானதுதான் திருநெல்வேலி கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் புதுப்பொலிவு கொடுத்தவர் தான் பின்னால யாருன்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆனா மலபார் பகுதிக்கு புதுப்பொலிவு கொடுத்தவரு கேரள வர்மா. இங்க தவறா கொடுத்துருக்காங்க கட்டபொம்மன் சொல்லிட்டு. அப்ப தவறான இணை, பொருந்தாத இணை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. 21வது கொஸ்டினுக்கு விடை ஆப்ஷன் டெல்லி. அடுத்த வினா பார்க்கலாம். 22வது கொஸ்டினுங்க. Who said that the rebellion of the மருது brothers turned into people's movement? அப்ப மருது சகோதரருடைய கிளர்ச்சி மக்கள் இயக்கமாக மாறியது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். சரிங்களா? அப்ப இந்த மருது சகோதரருடைய கிளர்ச்சி மக்கள் இயக்கமா மாறினது யார் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்திருப்போம். கே ராசையன், கே பிள்ளை, சவார்கர், மாலிசன் படிக்கணும். சரிங்களா? அப்ப சரியான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கே ராசையன். ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இயக்கமா மாறுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கே பிள்ளை என்ன சொல்லியிருப்பாருன்னா, தென்னிந்திய புரட்சியினுடைய தொடர்ச்சி மருது சகோதரர்களின் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே மாத்தி சொல்லியிருப்பாரு. தென்னிந்திய புரட்சியினுடைய தொடர்ச்சி தான் மருது சகோதரருடைய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு கே பிள்ளை. ஆனா மருது சகோதரருடைய கிளர்ச்சி மக்கள் இயக்கமா மாறுனதுன்னு கேட்டா கே ராசாயன சொல்லணும். அதுக்கப்புறம் வி சவார்கர், தாமோதர சவார்கர், விநாயக் தாமோதர சவார்கர்னு சொல்லுவாரு. அதை இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் கழகத்தை முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து மேலிசன், இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்புரட்சி, அதாவது கர்னல் மேலிசன் த மேக்கிங் ஆஃப் த பெங்கால் ஆர்மி அப்படின்ற புத்தகத்துல பெரும்புரட்சியை பத்தி சொல்லியிருப்பார். தொடக்கத்துல வங்காளத்துல இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி தேசிய எழுச்சியா மாறிச்சுன்னு சொன்னவர்.
அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வேலூர் கழகத்தை சொன்னவங்க, இவர் பெரும்புரட்சியில சொன்னவர், இவர் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய புரட்சியிலேயே சொன்னவர். ஆனா இது வந்து தொடர்ச்சியான புரட்சி அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதுவும் தவறு. சரியான விடை எதுன்னு பாத்தீங்கன்னா கே ராசையன். 22வது வினாவுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ராசையன். அடுத்த வினா போலாம் வாங்க. 23. ரைட், வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். 23. மேட்ச் த ஃபாலோயிங். சரியா பொறுத்து சொல்றாங்க. ஸ்ட்ரகிள் லீடர்ஷிப், போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவங்க. டே ஆஃப் எக்ஸ்கியூஷன், சரிங்களா, தூக்கிலிடப்பட்ட நாட்கள், சரிங்களா. அப்ப எப்போ தூக்கிலிட்டாங்க? போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவங்கள எப்போ தூக்கிலிட்டாங்க அப்படின்ற ஒரு வினா, சரிங்களா. அதை பொறுத்து போறோம், நல்லா பார்க்கலாம் வாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா மருது சகோதரர்கள். இவங்களுடைய சரியான இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில மருது சகோதரர்களே தூக்குல போட்டுருவாங்க. சரி, ரைட். அடுத்து கேரள வர்மா. இந்த கேரள வர்மாவை எப்போ தூக்கில் போடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்து கேரள வர்மாவை தூக்கில் எப்போ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1805 நவம்பர் 30, சரிங்களா. இந்த மலபாரில் இவங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தூக்கில் போட்டிருப்பாங்க. மருது சகோதரர் திருப்பத்தூர், கேரள வர்மா மலபார் 1805 நவம்பர் 30. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துண்டாஜி. துண்டாஜி எப்போ தூக்கில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1805 செப்டம்பர் 10. அதாவது இந்த துண்டாஜி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா தூக்கில் போட்டிருப்பாங்க? சிறையில் அதிகமான தண்டனைகளை கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னன்னா இந்த துண்டாஜியை பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருப்போம். ஏன்னா வரலாற்றில் கர்னல் நீல் எப்படியோ அதுக்கு ஈடானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துண்டாஜி சொல்லியிருப்போம். கர்னல் நீல் பல்லாயிரக்கணக்கான இந்திய சிப்பாய்களை கொண்டு குவிச்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பெரும்புரட்சியில், சரிங்களா. காரணம் என்னன்னா அந்த கான்பூர் படுகொலைக்கு பழி வாங்குறதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரதீர செயலை செஞ்சிருப்பார். திடீர்னு இந்திய சிப்பாய் போறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு தூக்குல போட்டுருவான், திடீர்னு வெட்டி போட்டுருவார், சரிங்களா. அந்த மாதிரி கொடூரமான செயலை செஞ்சவர் யாருன்னா துண்டாஜி. அதாவது சிப்பாய்களை தலையிலிருந்து பாதம் வரைக்கும் 2ஆ பிளந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் பிற்காலத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா சிறையில அதிகமான தண்டனையை கொடுத்து 1805 செப்டம்பர் 10 என்ன பண்ணிருப்பாங்கன்னா தூக்குல போட்டிருப்பாங்க துண்டாஜி. லாஸ்ட் ஒன் தீரன் சின்னமலை. இவர் எப்போ தூக்குல போட்டாங்க அப்படின்னா 1805 ஜூலை 31. அப்ப தீரன் சின்னமலையை எப்படி தூக்குல போடுறாங்கன்றது நம்ம புத்தகம் தெளிவா சொல்லும். ஏன்னா ஆங்கிலேயரை கதறவிட்ட ஒரு வீரன் அப்படின்னு சொல்லலாம். காரணம் ஆங்கிலேயரை மண்டியிட செய்த ஒரு வீரன். எங்க தேடியும் அவரால் என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல. காரணம் அவர் இருக்கிறார் ஓடாநிலை கோட்டையில தான் இருக்கிறாரு. அங்க சமையல்காரனான நல்லப்பனா இருக்கிறாங்க 2 பேரும். நல்லா தெரியும் ஆங்கிலேய அரசுக்கு. ஆனா தீரனை பிடிக்க முடியல. காரணம் என்னன்னா தீரன் எல்லார்ட்டையும் பயிற்சி பெற்றிருக்கிறான். திப்பு சுல்தான பயிற்சி பெற்றிருக்கிறான், பிரெஞ்சுக்காரன பயிற்சி பெற்றிருக்கிறான், ஆங்கிலேயர்ட்டையும் பயிற்சி பெற்றிருக்கிறான். அதனாலதான் அவரை பிடிக்க முடியல. கடைசியில சமையல்காரனை அதாவது கேன்வாஸ் பண்ணி நல்லப்பனை கேன்வாஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவரை அரைச்சலூர்ல கொண்டு வந்து பிடிச்சிருப்பாங்க. நேரா சங்ககிரி மலைக்கோட்டைக்கு, விசாரணையே கிடையாது. நம்ம கட்டபொம்மனு கூட பார்த்தோம். அக்டோபர் 16 விசாரணை பண்ணாங்க, 17 தூக்குல போட்டாங்கன்னு சொன்னோம். ஆனா தீரன் சின்னமலைக்கு விசாரணையே கிடையாது. சங்ககிரி மலைக்கோட்டைக்கு உச்சியில கூட்டு போறாங்க. அவர் என்ன பண்றாங்கன்னா தூக்குல போடுறாங்க சக பாளையக்காரர்களுக்கு முன்னிலையில், சரிங்களா. இது புத்தகம் நம்மளுக்கு தெளிவா சொல்லு. எப்ப தூக்குல போடுறாங்க அப்படின்னா 1805 ஜூலை 31. அப்போ இந்த வினாவுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சரியான விடை, சரிங்களா. மருது சகோதரர்கள் அக்டோபர் 24 2. அதுக்கடுத்து கேரள வர்மா 1805 நவம்பர் 30 3. அதுக்கு அடுத்தபடியா துண்டாஜி 1805 செப்டம்பர் 10 4. அதுக்கு அடுத்தபடியா லாஸ்ட் ஒன் தீரன் சின்னமலை 1805 ஜூலை 31 5. ஸோ அப்போ இந்த வினாவுக்கு ஆன்சர் ஏ சரியான விடை. அடுத்த வினா 24. Who did not fit in the regiments of campus for protections? அதாவது பாளையக்காரர்களுடைய பகுதியில் ஸோ பாதுகாப்புக்காக வைத்திருந்த படைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ தமிழில் பாருங்களேன். பாளையக்காரர்களின் படைப்பிரிவில் பாதுகாப்பிற்காக இருந்த படைப்பிரிவில் பொருந்தாதவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா. அப்போ 4 படைப்பிரிவு கொடுத்துருக்குறாங்க, சரியா. அப்போ இந்த 4 படைப்பிரிவில் பொருந்தாதவங்க யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், அமரும் பணியாளர்கள் படை, சரிங்களா. ஆமாம் இருந்தாங்க. அடுத்து கட்டுப்படி பணியாளர்கள் படை அப்படின்னு ஒரு படை இருந்துச்சுங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கைக்கூலிகள் படை அப்படின்னு ஒரு படையும் இருந்துச்சுங்க. லாஸ்ட் ஒன் தினக்கூலிகள் படை அப்படின்னு ஒரு படை இல்லவே இல்லை, சரிங்களா. அப்போ பாளையக்காரர்களுடைய பாதுகாப்பு படையில பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டெல்லி. காரணம் சார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த அமரும் பணியாளர் படை அப்படின்னா பாளையக்காரர்களுடைய நம்பிக்கைக்குரிய கதாபாத்திரங்கள் இவங்க தான், சரிங்களா. நம்பிக்கைக்குரிய நட்சத்திரம் படை வீரர் யார் அப்படின்னா அமரும் பணியாளர் படை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கட்டுப்படி பணியாளர் படை அப்படின்னா இவங்க யாருன்னா போர் தளவாடங்களை அதாவது தயார் பண்றவங்க, சரிங்களா. அதாவது பாளையக்காரர்களுடைய படையில போர் தளவாடங்கள் ஆயுதங்களை தயார் பண்றவங்க தான் யாருன்னா கட்டுப்படி பணியாளர்கள் படை. அடுத்து கைக்கூலிகள் படை. இது என்னன்னா திடீர்னு ஒரு போர் ஏற்படுதுன்னு வச்சுக்கீங்களேன். திடீர்னு ஒரு மன்னர் பகுதியை தாக்க வரார் அப்படின்னா
இந்த உடனடியாக கூட்டு போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைக்கூலிகள் படை. சரியா? அப்ப இவங்க அவசரத்துக்கு பயன்படக்கூடிய நபர்கள். அவசரத்துக்கு மட்டும் இல்லாம போர் புரிய ஆயுதமேந்தி போர் புரியவும் பயன்படக்கூடிய ஒரு படைப்பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கைக்கூலிகள் படை. அப்ப மேல சொன்ன 3 படைகளுமே வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர்களுடைய பாதுகாப்புக்காக இருந்த படைகள். பொருந்தாத படை அப்படின்னா தினக்கூலிகள் படை. பாளையக்காரர்கள் தினக்கூலியில எந்த ஒரு படையும் வச்சதாக வரலாற்றுல எதுவுமே இடம்பெறவில்லை. சரியா? அதனால தினக்கூலிகள் படை எதுவும் கிடையாதுங்க. ஸோ இருந்த படைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமரும் பணியாளர் படை, கட்டுப்படி பணியாளர் படை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கைக்கூலிகள் படை. இதுதான் 3 இருந்துச்சு பாதுகாப்புக்காக. எந்த படை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா தினக்கூலிகள் படை இல்லை. அப்ப இந்த 24வது வினா சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி, தினக்கூலிகள் படை. அடுத்த வினா போலாம். கடைசி கொஸ்டின் 25வது வினா. ஸோ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். Who settled the river water distribution between பாஞ்சாலங்குறிச்சி அண்ட் எட்டயபுரம்? அப்போ பாஞ்சாலங்குறிச்சிக்கும் எட்டயபுரத்திற்கும் நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வச்சவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஞ்சாலங்குறிச்சிக்கும் எட்டயபுரத்திற்கும் இடையான நதிநீர் பங்கீடு தீர்த்து வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சுந்தரலிங்கம், ஆப்ஷன் பி சுந்தரபாண்டியன். இந்த சுந்தரபாண்டியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மனுடைய அமைச்சர் கட்டபொம்மன். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கருப்பண தேவர். ஸோ இதுல சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுந்தரலிங்கம். இவரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்னா சொர்ணகிரி வீரன் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அப்ப சொர்ணகிரியில பிறந்திருப்பார். இவருடைய பெற்றோர் பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பண்ண தேவர். அப்ப கருப்பண்ண தேவருக்கு மகனா பிறந்தவர் தான் சுந்தரலிங்கம். இந்த சுந்தரபாண்டியன் கட்டபொம்மனுடைய அவையில இருந்த ஒரு அமைச்சர். ஸோ கட்டபொம்மன் அவரோட பாஞ்சாலங்குறிச்சி பகுதியை ஆட்சி செஞ்சவர். இந்த கட்டபொம்மனுடைய அவையில நம்பிக்கைக்குரிய கதாபாத்திரம் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுந்தரலிங்கம். பாருங்க எத்தனை பொறுப்பு வச்சிருக்காரு பாருங்க இந்த சுந்தரலிங்கம். சொர்ணகிரி வீரன், கட்டபொம்மனுடைய நம்பிக்கைக்குரிய கதாபாத்திரம், இது எல்லாமே யாரை தான் சார் அப்படின்னா சுந்தரலிங்கம். அது மட்டும் இல்லாம பாஞ்சாலங்குறிச்சிக்கும் எட்டயபுரத்துக்கும் நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்ததுல முக்கியமான நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுந்தரலிங்கம். ஸோ இதுதான் 25வது வினாவுக்கு உண்டான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சுந்தரலிங்கம். பாஞ்சாலங்குறிச்சிக்கும் எட்டயபுரத்திற்கும் நதிநீர் பங்கீடு தீர்த்து வச்சவர் யாருன்னு கேட்டா சுந்தரலிங்கம்னு சொல்லலாம். இன்கேஸ் ஆப்ஷன்ல பட்ட பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா சொர்ணகிரி வீரன். அதை நம்ம கரெக்டான ஆன்சரா எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதோட நமக்கு எது முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப் 2A நான் ஆப்ஜெக்டிவ் டைப் அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப்ல கொடுத்துருக்குறோம். இந்த கொஸ்டின்ஸ் முடியுது. தொடர்ந்து நல்லா படிச்சுக்கிட்டு வாங்க. ஸோ இந்த வினாக்கள்லாம் கொஞ்சம் நல்லா கன்சிடர் பண்ணுங்க. இந்த பாளையக்காரர்கள் புரட்சி அப்படின்ற பாடம் முழுமையா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ வாங்க படிங்க, நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.